ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு லாங் வீடியோவா தான் போடலான்னு நெனச்சேன் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் ஷார்ட்லலாம் கொஞ்சம் போட்டுட்டேன். சரி எதுக்கும் லாங்காவே ஒண்ணு போட்டுறலான்னு தான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ என்ன விசேஷம் அப்டின்னா, சித்ரா பௌர்ணமி, அதாவது சித்திரை மாசம் வரக்கூடிய பௌர்ணமி. அந்த நாள்ல இந்த விசேஷம் நடக்கும் எங்க ஊர்ல. ஆத்து திருநா வசந்த விழா அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன விசேஷம் அப்டின்னா வந்து நெறைய சாமிலாம் அலங்காரம் பண்ணி அங்கங்க கூட்டிட்டு வருவாங்க. ஆத்துல நடுவுல இருந்து. ஆத்துல தண்ணி இருக்காதுங்க பெருசா. தண்ணி இருக்கிறப்போ இந்த விழா பெருசா கொண்டாட மாட்டாங்க. இல்லாதப்ப தான் இந்த விழா நடக்கும். 6ல 8 திக்குல இருந்து ஒரு ஒரு சாமி வருங்க. ஒவ்வொரு ஊர்லேருந்து அலங்காரம் பண்ணி அழகா பட்டாசு, வான வேடிக்கைலாம் கொளுத்தி கொண்டு வருவாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாவும், மனநிறைவுக்கு அவ்வளோ ஆனந்தமாவுமே இருக்கும். ஸோ சுத்து வட்டாரத்துல நெறைய சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குங்க. அந்த கிராமத்துல இருக்க எல்லா ஜனங்களுமே வந்து போவாங்க இந்த திருவிழாவ பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லங்க, பாட்டு கச்சேரி ஒரு பக்கம் கண்டிப்பா வச்சுருவாங்க. அந்த பாட்டு கச்சேரியும் போயிட்டுருக்கும். மக்கள் எல்லாருமே வந்து கூட்டம் கூட்டமா உட்காந்து அதையும் ரசிச்சுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு சாமியும் ஒரு ஒரு நேரத்துக்கு வருங்க. நைட்ல ஒவ்வொரு பக்கத்துல இருந்து வரும். அதெல்லாம் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க, அலங்காரம் பண்ண அம்மனும் சரி, சாமியும் சரி, எப்படியெல்லாம் மாட்டு வண்டியில வச்சு அந்த வான வேடிக்கையோட கொண்டு வராங்க அப்படின்றத ஒவ்வொருத்தருமே நின்னு பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் யாருமே சலிக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க, இப்ப சென்னை பக்கம் இல்ல பெரிய பெரிய சிட்டி பக்கம் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு பீச்சு, பார்க்கு இல்ல வேற ஏதாவது கவர்மெண்ட் சைட்ல ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்றாங்க அப்படின்றப்போ அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இங்க வந்து அதெல்லாம் பெருசா இல்ல இல்லைங்களா? ஊர்ல திருவிழா, கடை தண்ணி போடுறது அந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த ஜனங்கள்லாம் ஒண்ணா கூடி பெருசா வெளிய வருவாங்க. மத்தபடி டெய்லியும் உழைப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. அவ்வளோதாங்க. பெருசா இந்த ஊர் பக்கம் இருக்கிறதெல்லாம் பெருசா இருக்காது. ஸோ வந்து இந்த மாதிரி திருவிழாலாம் நடக்கும்போது தான் எல்லாருமே ஒண்ணா கூடுவாங்க. ஸோ இந்த ஊர்ல இருக்க ஜனங்க மட்டும் வரமாட்டாங்க. சுத்து வட்டாரத்துலேருந்து நெறைய ஜனங்க வருவாங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப எங்க வீட்லேருந்து நாங்க வரோம்னா, எங்களோட சொந்தக்காரங்க கிட்டலாம் சொல்லுவோம். ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் அவங்க வந்துருவாங்க. அவங்களும் வந்து இந்த திருவிழாவ வந்து எங்க கூட சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடும்போது எங்களுக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கும். ஸோ கடைலாம் நெறைய போட்டிருப்பாங்க. ஒரு பக்கம் ஃபேன்சி ஸ்டோர் கடைங்க, ஒரு பக்கம் இந்த பொம்மைங்க, பலூன் கடைங்க, ஐஸ்கிரீம் கடைங்க, பானிபூரி, டாட்டூ ஷாப்ஸு அண்டு பொரி உருண்டை 90ஸ் கிட்ஸுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த 90ஸ் கிட்ஸில் வந்து சாக்லேட்லாம் சொல்லுவாங்க. அது பார்க்கறதுக்கு கோல்டன் கலர் ரேப் பண்ணி வச்சிருக்க மாரி இருக்கும். அதெல்லாம் இருக்கும். பஞ்சு மிட்டாயி, ஒரு பக்கம் கிட்ஸ் ப்ளே ஏரியா கூட ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நெறைய குழந்தைங்க போயிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்பா, அம்மாவும் பாதுகாப்புக்கு இருந்தாங்க. அதெல்லாம் சேஃபா போயிட்டுருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம போலீஸும் செக்யூரிட்டீஸ்க்கு ஃபுல்லா இருந்தாங்க. எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம இவ்ளோ பெரிய திருவிழா நடக்குதுன்றதுக்காக வந்து எல்லா அலர்ட்ஸும் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபயர் வண்டியெல்லாம் எடுத்துட்டு வந்து நிக்க வைக்கிறதுக்கு எல்லாமே இருக்குங்க. ஸோ சேஃபா தான் திருவிழாலாம் நடக்கும். அத பத்தி எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த அம்மன் அலங்காரம்லாம் பாருங்களேன். ஒரு ஒரு அலங்காரமும் ரொம்பவே அழகா இருக்கும். அப்படியே கண்ல ஒத்திக்கிற மாரி இருக்கும். அந்த கலர் கான்ட்ராஸ்ட்லாம் பாருங்க. இந்த கலருக்கு இந்த கலர் எவ்வளோ அழகா மேட்ச் பண்ணி அவங்க செட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்குங்க ஒவ்வொன்னும் பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாம, நெக்ஸ்ட் வந்து இந்த வேதபுரீஸ்வரர் மற்றும் பாலகுஜாம்பிகை அப்படிங்கிற அம்மன் இங்க இருக்கிறதா நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து இங்க ஆத்துலயே வந்து அபிஷேகம்லாம் பண்ணி, ஆராதனைலாம் பண்ணி, அது கொஞ்சம் நேரம் போகும். நல்லா ரொம்ப நேரமே போகும். அதையும் உட்காந்து ஜனங்க பார்ப்பாங்க. அண்டு பெரிய பெரிய மேளம்லாம் வச்சுக்கிட்டு வாசிப்பாங்க. அதெல்லாம் வந்து நல்லாவே பார்ப்பாங்க ஜனங்க. அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே எப்பவுமே பார்க்க முடியாது இல்லைங்களா? அதெல்லாம் அந்த மாரி இந்த சங்கடார சதுர்த்தின்னு பெரிய பெரிய விசேஷம்லாம் கோயில்ல நடக்கும்போது வாசிப்பாங்க இல்லையா? அத வாசிச்சுக்கிட்டே ஒரு பக்கம் அந்த அபிஷேக ஆராதனைலாம் நடக்கும். அதெல்லாம் முடிஞ்சு அப்படியே சாமி அலங்காரமும் அங்கேயே பண்ணுவாங்க. லைவாவே போயிட்டுருக்கும். மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, அலங்காரம்லாம் பண்ணும்போது, அபிஷேகம் பண்ணும்போது பெருசா காட்ட மாட்டாங்க. ஸ்க்ரீன் போட்டுருவாங்க இல்லையா? இந்த ஆத்துல பண்ணும்போது இது எல்லாமே காட்டுவாங்க. ஜனங்க சுத்தி உட்காந்து பார்ப்பாங்க அதெல்லாம். நானுமே அதெல்லாம் உட்காந்து ரசிச்சு பார்த்தேன். வீடியோவும் எடுத்துட்டு இருந்தேன். லைவ் போட்டிருந்தேங்க. இன்னும் சொல்லப்போனா நான் வந்து இந்த விழாவ ஃபுல்லாவே ஒரு 1 ஹவருக்கு லைவ் போட்டிருக்கேன். பாருங்க நம்மளோட சேனல்ல இருக்கு. நம்மளோட சேனல முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்டு இங்க பாருங்க முருகர் வரும்போது நல்ல தோள்ல பல்லக்க தூக்கிட்டு வந்து ஆடிக்கிட்டே கொண்டு வந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. பின்னாடி நல்லா வான வேடிக்கையெல்லாம் பெருசு பெருசா விட்டாங்க. அதையுமே என் பையன் ரொம்பவே ரசிச்சாங்க. அம்மா பட்டாசு வெடிக்குது மேல அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டி காமிச்சான்.
அதோட இந்த ட்ரோன் பறக்கிறது குறுக்க குறுக்க வரும்போது அவன் அதையும் காமிச்சான். "அம்மா அழகா பறக்குது, அழகா பறக்குது. புடிச்சு தாங்க" அப்படின்னு கேட்குறான். "அது என்ன பட்டர்ஃப்ளையாங்க நான் புடிச்சு தர்றதுக்கு? அதெல்லாம் புடிக்க முடியாதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டேன். அவனுங்க ஒரு வழியா கன்வின்ஸ் ஆகிட்டு பலூன மட்டும் வாங்கி குடுத்தேன். நெறைய பொம்மை கடை போட்டதால அவன சமாளிக்கவே முடியலங்க. வீட்லயே ஆல்ரெடி நெறைய பொம்மை இருக்கு. ஸோ வந்து சும்மாலாம் வாங்கி கொடுத்தா நம்மளே வந்து கெட்டு போறதுக்கு வழி சொல்லி தர மாரி ஆயிடும். ஸோ அதனால இது வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணோம். கொஞ்சம் கஷ்டம் தான். அடம் பிடிப்பாங்க தான் குழந்தைங்கலாம். ஸோ நம்ம கன்வின்ஸ் பண்றது தானே இருக்கு. அத விட நம்மளுக்கு என்ன பெரிய வேலை இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த அம்மன் பாருங்க சிவன் அப்படியே கட்டி பிடிச்சு தவம் பண்ற மாரி வராங்க. ஸோ ரொம்பவே அழகா பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ நாங்க நின்னு ரசிச்சு பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். மணி 12 ஆயிடுச்சு. சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் ஆத்துல இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால கிளம்பிட்டோம். அவனையும் தூக்கிட்டு தான் போயிருந்தோங்க. யார்கிட்ட விட்டுட்டு போறது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. ரொம்பவே தேங்க்யூ. பாய். இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.